அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 16 செல்வங்கள்னு சொல்றாங்க. 16 செல்வங்கள்லையும் அதிகமாக சொல்றாங்க அப்படின்னா குழந்தை செல்வம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ நான் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்ட்டாங்க, டாக்டர்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. நம்ம அதுக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. என்னங்க அது அப்படின்னா, இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமா குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்க இருக்கு அந்த கோவில்? என்ன கோவில்? கும்பகோணத்துக்கு பக்கத்துல வலங்கைமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு போற வழியில கருவளச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊரு. அங்க அகத்தீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற அந்த நாயகி தான் அங்க இருக்க. அம்பாள் சுயம்புவா எழுந்தருளி இருக்கா. அங்க என்னங்க விசேஷம் அப்படின்னா, அந்த அம்பாள் மண்ணாலான சுயம்புவா எழுந்தருளி இருக்கா. அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ என்னங்க பண்ணணும்? நம்ம அந்த கோவிலுக்கு போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அங்கே ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த படியில் நெய் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம மனசார எனக்கு இந்த குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார கேட்கும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான்னு சொல்லலாம். இப்போ கரு உண்டாயிடுச்சு, அந்த உருவான கருவை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நாயகி இருக்கா. அது யாருங்க அப்படின்னா கற்பரக்ஷாம்பிகை அப்படிங்கிற அந்த நாயகி. அவங்க எங்கே இருக்காங்க? அவங்களும் அந்த கும்பகோணம் சைட்லேயே தான் இருக்காங்க. அங்கே சேவிச்சுட்டு வரும்போது இந்த அம்பாலையும் போய் நம்ம சேவிச்சுட்டு வரலாம். அது என்னங்க கற்பரக்ஷாம்பிகை? நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கற்பரக்ஷாம்பிகை கர்ப்பத்தை காத்து நமக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை சுகப்பிரசவமாக ஏற்படுத்தி தருவா அப்படிங்கிறது நமக்கு நம்மள பல பேருக்கு தெரியும். ஏன் அந்த பேர் அந்த அம்பாளுக்கு வந்தது அப்படின்னா, வேதிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கர்ப்பத்தை பாதுகாத்து வச்சதுனால தான் கற்பரக்ஷாம்பிகை அப்படிங்கிற அந்த பேர் அந்த அம்பாளுக்கு கிடைச்சிது. இந்த அம்மன் அம்பிகைக்காக முல்லைவனநாதர்கிட்ட சொல்லி அந்த கருவை ஒரு பானைக்குள்ளே போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சு அந்த குழந்தை கரெக்டாக அந்த பிறந்தோனதுக்கப்புறம் இந்த ஊர்கால முனிவருக்கும் வேதிகைக்கும் பிறந்த குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவை பத்திரமா பாதுகாத்ததுனால தான் கரு காத்த நாயகி அப்படிங்கிற அந்த பேர் அந்த அம்பாளுக்கு வந்தது. முன்ன சொன்ன மாதிரி கருவளச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த அம்பாலோட சிறப்பு, அந்த கோவிலுக்கு அந்த அம்பாளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சாதாரண நாட்களில் நம்ம போய் சேவிக்கும் போது அம்பாலோட முகம் மட்டும்தான் நமக்கு காட்டுவாங்க. அப்போ எப்போங்க அம்பாலோட முழு தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னா எப்போ போய் நம்ம சேவிக்கலாம் அப்படின்னா, சிவராத்திரிகள்லையும் நவராத்திரி அந்த 9 நாட்களில் மட்டும்தான் அம்பாலோட முழு தரிசனம், அது பாத தரிசனம் வரைக்குமே கிடைக்கும். முடிஞ்சவங்க அந்த நாட்களில் போய் அம்பாலை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லைங்க இதுக்காக இந்த டைம்லலாம் போக முடியாது அப்படின்னா, நீங்கள் போகிற நேரத்துக்கு அம்பாலோட முக தரிசனம் மட்டும்தான் கிடைக்கும். அதை சேவிச்சுட்டு நிச்சயமாக நம்ம வேண்டுதல்களை மனதார நம்ம சொல்லி கேட்கும்போது கருவளர் நாயகி கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுப்பா. குழந்தை பேரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கரு காத்த நாயகி கற்பரக்ஷாம்பிகை சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்மனையும் போய் நம்ம சேவிக்கும்போது கண்டிப்பாக அந்த 16 செல்வங்களில் முதன்மையாக சொல்லக்கூடிய குழந்தை பேருங்கிற செல்வம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க மனதார நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.